ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சத்து மாவு வந்து புட்டு செய்ய போகிறோம். நம்ம டம்ளர் புட்டு. இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் சத்து மாவு போட்டுக்கோங்க. இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் சர்க்கரை, போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. குழந்தைங்க சத்து மாவு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் பிசையணும். புட்டு மாவு இப்படி தான் பிசையணும். இப்படி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு அரை தேங்காய், ஒரு தேங்காயில் அரை முடியை வந்து தேங்காய் துருவலாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி வச்சாலும் சரி, இல்லை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டாலும் சரி. இந்த சின்ன சைஸ் டம்ளர் 3 டம்ளர் எடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டுருவோம். 1/4 டம்ளர் இருக்குது. இந்த மாதிரி 1/4 டம்ளருக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 3/4 டம்ளர் வர அளவுக்கு இந்த புட்டு மாவை போட்டுக்கோங்க. கடைசியாக இந்த தேங்காய் துருவல் போட்டுருங்க. இப்போ இந்த ஸ்பூனை வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக 3 டம்ளர்லேயும் அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த சத்து மாவை நம்ம போடுறோம். இதை போட்டு அமுக்கி விடுறோம்.
இப்போ அடுப்பில் இட்லி சட்டியை வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். கீழே உள்ள தட்டை இப்படி வைக்கணும், தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த தட்டு மேலே இப்போ இந்த 3 டம்ளரை நம்ம வைக்கிறோம். வச்சு இப்போ இந்த இட்லி குக்கரையை மூடிடுறோம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிடுறோம். அதுக்கப்புறம் புட்டு ரெடி ஆயிரும். இப்போ டம்ளரில் புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ இந்த டம்ளர் புட்டில் நான் இந்த டம்ளரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், டம்ளர் புட்டு ரெடி. சுட சுட டம்ளர் புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே பிள்ளைங்க என்னடா சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைகளும் சாப்பிடுங்க, சத்தாகவும் இருக்கும். டெய்லி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.